வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மிராஜ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் வந்து ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம். இப்போ சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் த்ரிஷ்யமோட டைரக்டரான ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜீத்து ஜோசப் கிட்ட இருந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வருது அப்படின்னும் போதே கண்டிப்பா எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத நம்ம ரிவ்யூல பாத்துடலாம். கதைன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கிரண் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் வந்து நம்ம சரவணன் நடத்தக்கூடிய ஒரு பினான்சியல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனி ரிலேட்டடான முக்கியமான எவிடன்சஸை கொண்டுட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போன ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணப்படுது. கிரணோட அந்த சாவுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா பாலமுரளியும் ஆசிஃப் அலியும் இதுல வந்து களமிறங்குவாங்க. அபர்ணா பாலமுரளி ஆக்சுவலா கிரணோட ஃபியான்ஸே அண்ட் அந்த கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அதுல களமிறங்கினதுக்கு அப்புறம் மட்டும் என்னென்ன மாதிரியான உண்மைகள் வெளியே வருது, ஒருத்தரோட அஜெண்டா என்ன அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எப்படி இதெல்லாம் ரிசால்வ் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். சும்மா சலிக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கடைசி வரைக்குமே நிறைய மிஸ்ட்ரீஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸுக்குமே ஒரு இடன் அஜெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் என்னன்னா, இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பிளான் பண்ணவங்க அந்த கோர் ஸ்டோரியோட அதை ஃபிட் இன் பண்றது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அதை ப்ராப்பரா பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு இப்ப த்ரிஷ்யம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு கோர் ஸ்டோரி அப்படின்றது அப்படியே போகும். அந்த ஸ்டோரிக்கு தேவைப்படுற இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு வச்சிருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரியோட ஃப்ளோ ஏதோ வேற மாதிரி இருக்கும். இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபிட் இன் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான டிராபேக். மற்றபடி இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்குமே பெருசா போர் அடிக்காம போன ஒரு படம் தான். அண்ட் ஆசிஃப் அலியோட கேரக்டர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் அபர்ணாவோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா பிரமாதமா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான த்ரில்லர் தான். பட் த்ரிஷ்யமோட கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிலோ பாரா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.